என் இனிய உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது. உலகமெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார்கள், பழகுகிறார்கள், ஏன் ஆசிரியர்களாக கூட மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் புதிய புதிய ஆசனங்களை கொடுங்கள், பழைய ஆசனங்களே எங்களுக்கு நாங்கள் படித்திருக்கிறோம் என்றெல்லாம் இப்பொழுது லெட்டர் எழுதுகிறார்கள். அந்த நிலை இன்றைக்கு நமது அரங்கிற்கு சிவாஸ்ரீ, சச்சனா, ரஞ்சினி 3 பேருக்கும் 13 வயது தான். எஸ்ஆர்சி மெட்ரிகுலேஷன் பள்ளி ஈரோடு புளியம்பட்டியிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அந்த பள்ளியின் ஆசிரியர் திலிப்பு அவர்களை என்ன அழகாக அவர்களை பழக்கியிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் காளி ஆசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமைச் சீடர்களே, அப்படியே மெதுவாக எழுந்திருங்கள். பத்மாசனத்தை கலைத்து விட்டு காலை அகலமாக வைத்துக் கொள்ளுங்கள். கையை பக்கவாட்டில் கொண்டு வந்து மேலே தூக்குங்கள். கையை நீங்கள் அப்படி இருக்கணும். இந்த கை முட்டு தூக்கவில்லைம்மா, பொண்ணே, நல்ல தூக்கணும். காளி ஆசனம். அப்படியே இன்னும் கொஞ்சம் உட்காருங்க. இன்னும் உட்காரணும், இன்னும் உட்காரணும், இன்னும். காளி ஆசனம் இதனுடைய நன்மை என்ன? இன்றைக்கெல்லாம் பார்ப்பீர்களானா, அந்த கம்ப்யூட்டர் வேலை செய்கிறதுக்கு ஷோல்டர் பெயின் வந்துவிடும், முதுகுவலி வந்துவிடும், முட்டு வலி வரும். இந்த பிரச்சனை உள்ளவர்கள் சுவர் ஓரமாக இருந்து கொண்டு ஆரம்ப கட்டத்தில் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். காலம் போக போக தனியாக வந்து இந்த ஆசனங்களை பழகலாம். ஹிப் ஜாயிண்ட், முட்டு, கை, இவருடைய ஜாயிண்ட்டுகள் எல்லாம் என்ன பிரச்சனை இருந்தாலும் முழுமையாக நீக்கிக் கொள்ளலாம். அப்படியே மெதுவாக எழுந்திரிங்க. நீண்ட மூச்சு வாங்கி கொள்ளுங்கள், 2 மூச்சு. மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். கை முட்டு நம்ம மேலே நல்லா தூக்கணும். கை முட்டு ஷோல்டருக்கு இணையாக வரணும், ஷோல்டருக்கு கீழே வரக்கூடாது. கரெக்ட். அப்படியே மெதுவாக இறங்க. நார்மல் ப்ரீத்திங். இன்னும் கொஞ்சம் இறங்க. அப்படியே தொடை பேரலாக வரணும், சாய்வாக இருக்கக்கூடாது, கீழே இறக்கணும். மெதுவாக எழுந்துருங்க. நீள மூச்சு வாங்கிக்கிடுங்க. இப்பொழுது கையை கீழே போட்டு விடுங்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்யணும். அப்படியே டர்ன் பண்ணுமா. ரைட், ரைட். காலை அகலமாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கை இந்த ஷோல்டருக்கு நேராக வரணும், நல்ல உயர்த்தி. இந்த கை இப்படி நல்லா பதிஞ்சிடணும், இப்படி தூக்கிட்டு இருக்கு, அப்படி வரணும். மெதுவாக உட்காருங்க. கைக்கு தூக்கு கொஞ்சம். கரெக்ட். காளி ஆசனம். முட்டு வலி, ஹிப் ஜாயிண்ட், முதுகு வலி, ஷோல்டர் பெயின், நீ பெயின், இவைகளெல்லாம் இந்த சின்ன ஆசனத்தின் மூலமாக நாம் நீக்கிக் கொள்ளலாம். சுவர் ஓரமாக இருந்த ஆரம்பத்தில் முடியாதவர்கள் ஏதாவது செய்யலாம். பிறகு சுவரை விட்டு ஒரு 15 நாள் கழித்து தனியாக பண்ணலாம். சுவர் ஓரமாக செய்தாலும் தனியாக செய்தாலும் ஒரே பலன்தான் கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே மெதுவாக எழுந்துருங்க. கையை கீழே போடுங்க. நல்ல மூச்சு இழுங்க.
மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். நல்லா இறங்கணும். எவ்வளோ இறங்க முடியுமோ கை உள்ளே போனோம். கை முன்ன வருது. மெதுவாக எழுந்துருங்க. நல்ல மூச்சு வாங்கிடுங்க. அப்படியே டேர்ன் பண்ணுங்க. டேர்ன் பண்ணுங்க. அங்கே பார்க்க. இங்கே பாரு. அங்கே பார்க்க. நீ இங்கே பார்க்க. நீ அங்கே பார்க்க. காலை அகலமாக வச்சுக்கோ. என்ன காலை அகலமாக வச்சுதான் ஈஸியாக பண்ண முடியும். கரெக்ட். அப்படியே உட்காருங்க. அப்படியே மெதுவாக எழுந்துருங்க. நல்ல மூச்சு வாங்கிடுங்க. கையை கீழே போடுங்க. முன்னால் உட்காந்து ஒரு பத்மாசனத்தில் உட்காருங்க. என் அருமை பெரியோர்களே, நமது முனிவர்கள் எத்தனை ஆசனங்கள் வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். 84 லட்சம் ஆசனங்கள். அதை நாம் எது வேண்டுமானாலும் நம்ம உடம்புக்கு ஏற்ற ஆசனங்களை பழகி நாம் உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளலாம். சிறு குழந்தைகளுக்கு, நடுத்தின வயதிற்கு, நல்ல எழுந்திருக்க முடியாத படுக்கையில் இருப்பவர்களுக்கு கூட அற்புதமான ஆசனங்களை நமது முனிவர்கள் வைத்திருக்கிறார்கள். அவைகளெல்லாம் பழகி நாம் என்றும் ஆரோக்கியமாக நோயின்றி வாழ வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.